வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன விஷயம் தானே, 5 நிமிஷத்தில் ஃபிட் பண்ணிடலாம்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா ரத்த கவம் வாங்கி ஓட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன அடி தான், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. வணக்கம் நண்பா, நான் உங்க எம்கே. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். இந்த வீடியோவில் ஃபியூல் ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணி அதோட அட்வான்டேஜ் என்னங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எம்கே பைக்கர் பிட் ஷாப்பில் நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. டேரெக்டாகவும் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் பயோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நார்மலாக ஸ்ப்ளெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில்டர் இருக்கும். ஸோ கீழே ஒன்று இருக்குது பாருங்கள், இதுதாங்க ஃபில்ட்ரு. ஆல்ரெடி நம்ம எல்லா வண்டியிலையுமே இருக்கும். பழைய மாடலில் மட்டும்தான் இருக்காது, இதுதான் ஃபில்ட்ரு. உள்ள ஒரே ஒரு சின்ன ஃபில்ட்ரு தான் இருக்கும். அது வந்து குயிக்காக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அளவில் தான் பெட்ரோல் பிடிக்க முடியும். குயிக்காக வந்து ஃபுல்லாகிடும், அந்தளவுக்கு ஃபில்ட்ரேஷன் இருக்காது. இது பழைய மாடல் வண்டியெலாம் எடுத்துட்டிங்கன்னா இது நம்மளுடைய லியோ மேக்ஸ் 100. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு தனியாக தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேப்பர் ஃபில்ட்ரு தான், இதுவும் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். இந்த டேப்பை நீங்கள் நோட் பண்ணுங்கள், கீழே எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ப்ளெண்டரில் கீழே ஒரு பார்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, இதில் வந்து ஃபில்ட்ரே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பைக்குக்கு கம்பல்சரி நீங்கள் ஃபில்ட்ரு தனியாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்ப்ளெண்டரில் ஆல்ரெடி இருக்குது, பட் அதுவும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஃபியூல் இதாகும். அதே மாதிரி இந்த பேப்பர் ஃபில்டருக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஸோ அதையும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுடைய லியோ மேக்ஸ் 100 இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதையும் ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி கலட்டி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். இதில் இது வந்து அவுட்டு, இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு, ஒரு மேக்னெட் இருக்கும். அதெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். இதை எப்படி கலட்டலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கையில் வந்து அப்படியே லைட்டாக கடிகாரத்தின் எதிர் சுழல், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுனீங்க அப்படின்னா ஈஸியாகவே கலண்டுரும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த கிளாம்ப் மாதிரி பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அந்த கிளாம்பை வந்து ஈஸியாக கலட்டி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா லூஸ் ஆயிரும். சைடில் தள்ளிட்டு அந்த கிளாம்பை ரிமூவ் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாம்பு, நட்டு, அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துல தான் ஃபில்ட்ரு இருக்கும். இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டீலில் இருக்கும். இது வந்து இதில் அவுட்டுன்னு எழுதியிருக்கு பாருங்கள், எப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஃபில்டர் ஸ்டீலில் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சுசுகியில் பார்த்தது பேப்பரில் இருக்கும். அதே மாதிரி 2 ஸ்டோக்லாம் ஆயிலோடு சேர்த்து போடுவோம். பேப்பர் வந்து சீக்கிரமாக போயிடும். இந்த மாதிரி ஸ்டீலாக எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் நல்லா வரும். பார்த்தீங்கன்னாலும் தெரியுது, வந்து சின்னதாக ஸ்டீல் வலை மாதிரி இருக்கும். அதில் பேப்பர் தான், அதுவும் 2 ஸ்டோக்கில் ஆயிலோடு சேர்த்து விடும்போது பேப்பர் சீக்கிரமாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுதான் டாப்பில் இருக்கக்கூடிய கான்செப்ட்டு. இதுக்குள்ளே நீங்கள் மேக்னெட்டை போட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக ஒன்று இருக்குது பாருங்கள், அது வந்து மேக்னெட்டு. அது வந்து அந்த ஃபில்ட்ருக்குள்ளே போடணும். நான் அப்படி ஃபிட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஃபில்ட்ருக்குள்ளே போட்டிங்கன்னா தான் டேங்க்லேருந்து ஏதாச்சும் ரஸ்ட்டு வந்தாலோ இல்லை பெட்ரோல் ஏதாச்சும் இது இருந்தாலோ அது வந்து மேக்னெட் வந்து இழுத்து எடுத்துக்கும். நான் வந்து இந்த டப்பாவில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் இருக்காது. ஏன்னா ஃபில்ட்ரு ஆகி அதுக்கப்புறம் தான் வெளியே வரும். நீங்கள் அந்த ஃபில்ட்ருக்குள்ளே போட்டிங்கன்னா தான் துகள் வந்துச்சுன்னா, இரும்பு துகள் வந்துச்சுன்னா பிடிக்க முடியும். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். ஓகே, அடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சின்ன காடி இருக்கும். இதுலேயும் ஒரு சின்ன காடி மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இப்படி வைக்கணும். நம்ம ஈஸியாக அந்த மாதிரி கலட்டி நீங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பெட்ரோலில் ஏதாச்சும் மிக்சிங் ஆகிருந்தாலோ தண்ணி இருந்தாலோ இதிலே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். மாற்றுறது அதே மாதிரி தான், கிளாம்பை மாட்டிட்டு நேராக கீழே கொண்டு வந்துட்டு இதை அப்படியே டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக டைட் ஆகிரும். இந்த மாதிரிக்கு நீங்கள் ஈஸியாக 1 வீக் ஒர்க்கோ இல்லைனா ஒவ்வொரு சர்வீஸ் அப்போவோ கலட்டி ஈஸியாக வந்து உங்களால் க்ளீன் பண்ணிக்க முடியும். அதில் வந்து டஸ்ட் இருந்தாலோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன இரும்பு துகள் இருந்தாலும் மேக்னெட்டில் எடுக்கும். உங்களால் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்க முடியும். கார்பெட்டருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபில்டர் ஆகி போகும். ஓகே, இப்போ ஸ்ப்ளெண்டரில் எப்படி கலட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் டீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பெட்ரோல் ட்ரிப்பை ரிமூவ் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய டியூப் பெருசாக இருந்துச்சுன்னா அதை அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. ஆனால் அதில் 2 பார்ட்டாக தேவைப்படும். அதாவது அந்த ஃபில்ட்ரு வரைக்கும் ஒன்றும், அதுக்கப்புறம் ஒன்றும். அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னா வேறு டியூப் வாங்கி போட்டுக்குங்க. ஸோ நான் வந்து கட் பண்ணதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ஃபிட் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பெட்ரோல் லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்ல வந்து கொடுத்துடலாம். நான் இருக்கக்கூடிய அந்த டேபும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபில்ட்ரு தனியாக தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் ஃபில்ட்ரேஷன் ஆகும், அதுக்கப்புறம் இதுலேயும் ஃபில்ட்ரேஷன் ஆகும், அதுக்கப்புறம் தான் கார்பெட்டருக்கு போகும். இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்னும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கட் பண்ணி கரெக்டாக ஆக்கிட்டேன். அதில் கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு பாருங்கள் டியூப்பில், அதை கரெக்ஷன் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து அவுட்டை வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த பின்னாடி ஒரு டியூப் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து அவுட்டையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணாடி கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், தலைகீழே மாட்டக்கூடாது. அது வந்து கீழே இப்போ இருக்கிற பொசிஷனில் அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஃபைனலாக வந்து இப்போ வந்து டேப்பை ஓப்பன் பண்ணுறோம். பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப ஆரம்பிக்குது. சின்னதாக இருக்கக்கூடிய ஃபில்டரில் ஒரு 5 ml கூட பிடிக்காது. ஸோ தூசியெல்லாம் அதில் அந்தளவுக்கு ஃபில்டர் ஆகாது. இந்த மாதிரி நிறையா வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கிராவிட்டி காரணமாக அதில் வந்து நல்லாவே ஃபில்ட்ரேஷன் இருக்கும். அதை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும்.
ஸோ என்னோட ஒப்பீனியன் இதுதான். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா எம்கே பைக்கர் பிட் ஷாப் நம்மளோட ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் எல்லாமே பயோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஷாப் வந்து திருப்பூரில் இருக்குது. டேரெக்டாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.